ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஊட்டிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பாட்டை தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சும்மா வேற லெவலில் இருக்க போகுது. ஸோ அப்படி என்ன ஸ்பாட் அப்படின்னு பார்த்தோம்னா கொடைக்கானலுங்க. ஸோ கொடைக்கானல்னு சொன்னாவே போதும், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கொடைக்கானல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த டைமில் கொடைக்கானல் எப்படி இருக்குது, அதனுடைய கிளைமேட் எப்படி இருக்குது, ஸோ எப்போ போகலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலைகளின் இளவரசின்னு அன்போடு சொல்லக்கூடிய கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் பழனி மலையில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7300 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கொடைக்கானலுக்கு எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையிலிருந்து இந்த கொடைக்கானல் 550 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தோம்னா 160 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கொடைக்கானல் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் சென்னையிலிருந்து நீங்கள் திண்டுக்கல் வரணும். திண்டுக்கல் இருந்து வத்தலகுண்டு போகணும். வத்தலகுண்டுலேருந்து நீங்கள் எனி டைம் வந்து வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்டில் கொடைக்கானலுக்கு பஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தால் பழனிக்கு வரணுங்க. பழனியிலிருந்து நீங்கள் டேரெக்டாக கொடைக்கானலுக்கு பஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, பழனியில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு டைமுக்கு மட்டும்தாங்க பஸ் இருக்குது. ஸோ முன்னாடி நீங்கள் பார்த்தோன்னா 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்கிட்டு அந்த நீங்கள் பஸ்ஸில் உட்கார மாதிரி இருக்கும். அந்த சீட்டில் உட்கார வைப்பாங்க. அந்த டோக்கன் பிரகாரம் அந்த சீட்டில் வந்து உட்கார வைப்பாங்க. ஸோ அந்த பஸ் ஃபுல் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பஸ்ஸில் போகிறது பெஸ்ட்டா இல்லையா அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்றது என்னுடைய சஜஷனாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க. எதில் போகலாம் அப்படின்றத முக்கியமாக பிளான் பண்ணுங்க. அதுதான் வந்து அந்த ட்ரிப்புக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். கொடைக்கானலுக்கு போக மொத்தம் 2 வழி இருக்குங்க. இந்த 2 வழியில் எந்த வழி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வத்தலகுண்டிலிருந்து கொடைக்கானலுக்கு போகுது, பழனியிலிருந்து கொடைக்கானலுக்கு போகுதுங்க. 1 டே ட்ரிப் 2 டே ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க. ஸோ ஏன்னா பட்ஜெட் கம்மியாக எப்படி இந்த ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து கம்மி விலையில் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி சுற்றி பார்க்க என்னென்ன பிளேஸ் இருக்குது, எப்படியெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மேலே போயிட்டு ஸ்டே பண்ண ஏகப்பட்ட ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக தட்டுறோம், தூக்குறோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம். கொடைக்கானலுக்கு போன உடனே காலையிலேயே விடிய நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோக்கர்ஸ் வால்க்குங்க. ஸோ இந்த பிளேஸை காலையில் 6 மணிக்கு பார்க்குறது அவ்வளோ ஒர்த்துங்க இந்த பிளேஸு. ஸோ இந்த பிளேஸை பார்க்க ஏகப்பட்ட பேர் காலையிலே எழுந்து வராங்க. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த வாக் பண்ணுற சுகமே தனிங்க, வேற லெவலில் இருக்குது. இந்த கோக்கர்ஸ் வால்க்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் ஒருத்தருக்கு அடல்ட்டுக்கு 20 ரூபாய் வாங்குறாங்க. சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் வாங்குறாங்க. கேமராக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் வாங்குறாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கே செக் பண்ணிட்டு நம்ம உள்ள வாக் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு வச்சிங்களா, வேற லெவலில் இருக்கும். அந்த ஹில் ஸ்டேஷனு அந்த காலையில் ஸ்னோவு வேற லெவல் வைப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையில் 6 மணிக்கு நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு போங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். மார்னிங்கே போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். நல்லா அடுத்து பார்த்தோம்னா பிரையன் பார்க்குங்க. இந்த பிரையன் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோக்கர்ஸ் வால்க்குக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த பார்க் அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 80 ரூபாய் வாங்குறாங்க அடல்ட்டுக்கு. சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் வாங்குறாங்க. கேமராக்கு பார்த்தோம்னா 100 ரூபாய் வாங்குறாங்க. வீடியோ கேமராக்கு 250 ரூபாய் வாங்குறாங்க. மேரேஜ் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பிரையன் பார்க்கில். டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சும்மா கடல் மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட 9.6 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரையன் பார்க் வேற லெவல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரையன் பார்க்கில் நான் போன டைமில் மலர் கண்காட்சி போட்டிருந்தாங்க. இந்த மந்த்தில் கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. இதை பார்க்கறதுக்காகவே ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கே வருகை தந்திருந்தாங்க. கண்டிப்பாக கொடைக்கானலில் இது ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். கோக்கர் வால்ஸை வந்து பார்த்து முடிச்சுட்டு அடுத்து பிரையன் பார்க்கை பார்த்து ஒரு நல்ல வைப் பண்ணிட்டு அடுத்து எந்த பிளேஸ்க்கு நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொடைக்கானல் லேக். இந்த லேக் பார்த்தோம்னா பிரையன் பார்க்குக்கு பக்கத்திலே தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த லேக் கரெக்டாக ஒரு 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போய் நின்னா மட்டும்தான் நம்ம போட்டிங்கில் போக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். ஸோ போட்டிங்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சீட்டு பெடல் படகு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு 200 ரூபாய் வாங்குறாங்க. 4 சீட்டு பெடல் படகு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு 300 ரூபாய் வாங்குறாங்க. 6 சீட்டு துடுப்பு படகு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு 500 ரூபாய் வாங்குறாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஃபேமிலியோடு போயிட்டு என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான போட் ஹவுஸாக இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த லேக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார் வடிவில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டரில் சுற்றி வேற லெவல் இருக்குது. இந்த லேக் வியூ வந்து சுற்றி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து வாடகைக்கு இருக்குங்க. வேற லெவல் எடுத்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். டபுள் சைக்கிளுங்க. ஸோ 2 பேர் ஓட்டலாம். ஸோ இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் வாங்குறாங்க. சிங்கிள் சைக்கிள். ஸோ தனியாக ஒருத்தர் ஓட்டிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 30 நிமிஷத்துக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க. சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு 50 ரூபாய் வாங்குறாங்க. நீங்கள் இந்த லேக்கை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு
அப்படின்னு நினச்சிங்கன்னா நடந்தெல்லாம் சுற்றி பார்க்க முடியாது. ஏன்னா 3 கிலோமீட்டர் சுற்றி வருங்க ஸ்டார் வடிவில். ஸோ அதனால் நீங்கள் சைக்கிள் எடுத்து நீங்கள் வாடகைக்கு எடுத்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சைக்கிளில் அந்த லேக்கே சுற்றி பாருங்கள். நிறைய நினைவுகள் வந்து உங்களுக்கு இந்த சைக்கிள் டிரைவில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நாம் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸுமே பார்த்து வைப் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் அவுட்டருக்கு நம்ம வெளியே போக போகிறோம். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரீன் வேலி வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க நம்ம போக போகிறோம். ஸோ அந்த வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சூசைட் பாயிண்ட்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாம் அந்த இடத்துல பைக்கு இல்லைனா பஸ் அங்கேருந்து இறங்கி மேலே ஏறி நடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த நடந்து போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஷாப் இருக்கும் பாருங்க. எல்லாம் நம்ம கண் அப்படி இழுக்கும். இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்கு தோணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலே போயிட்டு நம்ம அந்த வியூவை பார்த்துட்டு வரும்போது நமக்கு வாங்குறதுக்கு மனசு இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே வாங்கி பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வைபை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பள்ளத்தாக்கு செம்மையாக இருக்குங்க கிரீன் வேலி வியூ பாயிண்ட். இதை பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பில்லர் ராக்குங்க. இந்த பில்லர் ராக் பார்த்தீங்கன்னா கிரீன் வேலி வியூ பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பில்லர் ராக் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்பாட்டுக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தூணை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். செம்ம வைப் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போன டைமில் அந்த ஏரியாவில் சரியான ரெயினுங்க. அந்த ரெயினில் அந்த ஸ்னோ வந்துச்சு பாருங்க. அந்த பிளேஸ் இன்னும் வைப் ஆயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு, காரு, டிராவல்ஸ், பஸ்ன்னு சொல்லிட்டு டிராஃபிக் ஏகப்பட்ட ஃபீல் செம்ம வைப் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு அங்கே வந்த சுற்றுலா பயணிகள் எல்லாருமே அந்த பில்லர் ராக்கை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. கிரீன் வேலி வியூ பாயிண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த பில்லர் ராக்கை போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து என்ன ஸ்பாட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கொடைக்கானலுக்கு போகிறதே இந்த இடத்த பார்க்கறதுக்கு தான். இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். இந்த இடத்த கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும் ஒரு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே. ஸோ நானும் அப்படி தான் நினச்சி கண்டிப்பாக கொடைக்கானலுக்கு போயிட்டு இந்த குணா கேவை பார்த்தே ஆகணும், ஷூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து போனேன். பட் அங்கே நடந்ததே வேற. ஸோ ஏகப்பட்ட ரெயின் அப்படின்றதுனால குணா கேவியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனான ஏரியான்றதுனால மழை வந்தால் உடனே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு வந்துருச்சு. கொடைக்கானலில் சுற்றி பார்க்க இவ்வளோ பிளேஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. சுற்றி பார்க்க அவ்வளவு பிளேஸ் இருக்குங்க. மன்னவனூர், கூக்கால், பூம்பாறை, வெள்ளக்கவின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அழகான மலை கிராமங்கள் வந்து இந்த கொடைக்கானலில் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பைக்கில் காரில் ட்ராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான அழகான பிளேஸுக்கு எல்லாத்துக்குமே போயிட்டு சுற்றி பார்த்து நம்ம இந்த ட்ரிப்பை வைப் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேஸ்க்கு எல்லாத்துக்குமே ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ட்ரிப் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ பட்ஜெட் இல்லை, கம்மி பட்ஜெட்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு நல்ல ட்ரிப்பாக இருக்கும், ஒரு நல்ல ட்ராவலாக இருக்கும். கொடைக்கானலுக்கு ஒரு டைம் போனால் கூட சரி, அந்த ஒரு டைம் ட்ரிப்பை வந்து ஃபுல்ஃபில்லாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஒன் டே ட்ரிப் போகிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்குங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொடைக்கானல் ஃபுல்லுமே ஒன் டேல சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஸோ என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ 150 ரூபீஸ்க்கு 12 ஃபிலியர்ஸை வந்து சுற்றி காட்டுற ஒரு ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க கொடைக்கானலில். ஸோ பஸ் ஸ்டாண்டில் அந்த டைமுக்கு தாங்க இந்த பஸ் இருக்கும். காலையில் 7 மணிக்கு ஒரு பஸ் இருக்குங்க. இந்த 7 மணிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா 150 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறி நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அவங்களே 12 பிளேஸை அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காட்டி அழகாக பஸ் ஸ்டாண்டில் எடுத்துகிட்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ ஒவ்வொரு பிளேஸுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் சுற்றி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பஸ்ஸுக்கு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எல்லா பிளேஸுமே நல்ல வைபோட என்ஜாய் பண்ணிட்டு சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஒன் டே ட்ரிப் போகிறவங்களுக்கு ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்குங்க. நீங்கள் ரிஸ்கே எடுக்காமல் அழகாக கொடைக்கானல சுற்றி பார்க்கலாம். அதுவும் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒன் டே ட்ரிப் போகிறவங்க விடிய 6 மணிக்கு நீங்கள் கொடைக்கானல் இருங்க. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். கொடைக்கானல் நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பும் போது போக வழியிலே ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. என்ன வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி நீர்வீழ்ச்சிங்க. இந்த நீர்வீழ்ச்சி முக்கியமான ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம் கொடைக்கானலில். ஸோ இந்த நீர்வீழ்ச்சி கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கீழே போகிற நம்ம வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிற வழியில தாங்க இந்த நீர்வீழ்ச்சி இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. செம்ம வைப்பாக இருக்கும். ஸோ ட்ரிப்பை வந்து
வந்து ஒரு நீர்வீழ்ச்சி அந்த பார்த்து மகிழ்ச்சியோட ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு நல்ல சூப்பரான ட்ரிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டான மூமெண்ட்டாக இருக்கும். கொடைக்கானலுக்கு போனால் மறக்காமல் இந்த விஷயத்தை பண்ணுங்க. அங்கே இயற்கையாக விளைவிக்கக்கூடிய இயற்கையான பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. இன்னொரு விஷயம், கொடைக்கானல் வெள்ளை பூண்டுக்கு ஃபேமஸ் ஆனதுங்க. ஸோ இந்த இடத்துல பூண்டு வந்து இயற்கையாக விளைவிக்கிறதுனால ஸோ பூண்டு விலை வந்து கம்மி. ஸோ நம்ம எவ்வளோ வேணால் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடைக்கானலில் வாங்கிட்டு போங்க. ஓகே கைஸ், இந்த ட்ரிப்புக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 1500 ரூபாய் இருந்தாவே போதுங்க. அழகாக கொடைக்கானலை சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு நம்ம அழகாக வீட்டுக்கு நம்ம ரிலாக்ஸாக திரும்பி போகலாம். 1500 ரூபாய் இருந்தால் போதும். நான் 1500 ரூபாய் கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். நீங்களும் இந்த பட்ஜெட்டில் உங்களால் சுற்றி பார்க்க முடியுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. போயிட்டு கொடைக்கானலை சுற்றி பாருங்க, வைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கலாம். பை, see you guys.